வணக்கம் வணக்கம் நண்பர்களே. இனிய காலை பொழுது. மாடிக்கு வந்தால் ஒரே சத்தம் கேட்குது. அவங்க எல்லாருக்கும் அணில் தான், ஃபுல்லாக அணிலுங்க. எப்படி சத்தம் கேட்குது பாருங்கள். எங்கே இருக்குதுன்னு தெரியல, இதுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு தெரில, பயங்கர சத்தம். ஒரே காலையில் பிஸியாக ஹாப்பியாக இருக்கிறாங்க போல் எல்லோரும். ஓகே, எல்லா அணிலும் காகங்களும் அவங்களுடைய வேலையை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய வயிற்றுக்கு இறையை தேடி போயாச்சு. தன்னுடைய குழந்தைங்களுக்கும் அவங்க சாப்பாடை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தே ஹவ் ஸ்டார்டட் தேர் ஒர்க். நம்மளும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஒரு பழமொழி, விதை விதைக்கிறவன் விதை அறுப்பான். ஓகே, விதை விதைக்கிறவன் விதை அறுப்பான், விதை விதைக்காதவன் அவன் என்ன இருப்பான்? என்ன நினச்சிட்ருக்கலாம்? ஒரு வேலையும் செய்ய வேணாம், செஞ்சால் தானே பிரச்சனை. இல்லை மற்றவங்களுக்கு உதவி செய்ய போனால் தானே நமக்கு பிரச்சனை. நம்ம என்னத்துக்கு தலையில் அதை இழுத்து போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சி சும்மாவும் இருக்கலாம். ஸோ விதைக்காத நிலத்தில் முளைக்கிறது களைகள் தான். அதுவே நீங்கள் நல்லதை விதைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பழங்களும் நல்ல மலர்களும் வரும். வாழ்க்கையில் நான் போடக்கூடிய விதை நல்ல விதையாக இருக்கணும். எதுவுமே செய்யாமல் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை நிலத்தில் வளரக்கூடிய களைகளுக்கு சமம். அந்த களையை அதுக்கப்புறமா பிடுங்கி போட்டுட்டு திரும்ப நிலத்தை பதப்படுத்தி எடுக்கிறதுன்றது அது கொஞ்சம் பெரிய வேலை தான். ஸோ நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் விதையை விதைச்சிருக்கோமா, பிரயோஜனமாக இருக்கோமா, இல்லை விதையை விதைக்காமல் நிலத்தை காய விட்டுட்டு யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் நான் இருக்கேன்னா அப்படின்றத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் யூர் டே வித் திஸ் தாட். சிந்திச்சு செயல்படலாம். ஹேவ் எ கிரேட் டே நண்பர்களே. டேக் கேர். பை பாய்.